அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு போனார். நடராஜன் படிச்சவன், அபி நடராஜன் எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட்டு, அவர் ஏகப்பட்ட படி படிச்சவர். இவர் சொல்றாரு, ராதா நடராஜன் படிச்சவன். நடராஜா என்ன படிச்சிருக்கிற? அதான் டாப். அதில் நடராஜன் படிச்சவன். நடராஜா என்ன படிச்சிருக்கிற? அவர் சொன்ன அண்ணே எம்ஏ பிஹெச்டினா அவன் என்னமோ படிச்சிருக்கிறான். அது அவருக்கு திரும்பி சொல்ல முடியல டக்குன்னு. அவன் என்னமோ படிச்சிருக்கான் அப்படின்ட்டு அடுத்தவர் சொன்னாரு, பட்சவன் நடராஜன், பட்சவன் பேச்ச பட்சவன் கேட்க மாட்டேங்கிறீட. அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, நான் படிக்காத முண்டம். நான் எங்கடா ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன்? அவர் சொல்றாரு, நான் படிக்காத முண்டம், நீ பட்சமெல்லாம் கூடி உட்காந்துக்கிட்டு படிக்காத முண்டத்தை பேசுங்கிறியடா. நீ எல்லாம் பட்சவனடா? என்ன நீலாம் படிச்சவனடா? படிக்காத முண்டா என்ன பேசுங்கிறிய? நீலாம் படிச்சவனடா? எல்லாம் பவுடர் பண்ற வேலைடா. டே பவுடர் பண்ற வேலை. சினிமா நடிகன்னா ஒரு கிளாமரா, பவுடர் பண்ற வேலைடா, பவுடர் பண்ற வேலை. ஆனா அதோட நிறுத்தியிருந்தா எம்ஆர் ராதா மேல எனக்கு சார், நான் ஒரே தடவை தான் சார் சந்திச்சேன் அவரை. அவர் வாழ்நாளுக்கு முன்னாடி சந்திச்சதே கிடையாது. ஒரு தடவை நான் கல்லூரி படிக்கும் போது அவரை பார்க்கறேன். என் மைண்ட்ல அப்படியே அந்த போட்டோ நிக்குது. ஏன் அந்த மனுஷன் ஒரே நாள் நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளி நிரூபிச்சு காமிச்சா. அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, அது சரிதான்டா, ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே, அவருடைய அந்த தாட் பாருங்க, ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே, அவன் ஆனா அவனா படிச்சவன். ஆனா அவன் நான் கண்டுபிடிச்சானே, அவன் என்ன ஆனா அவனா படிச்சவன் இல்ல, படிக்காதவன் கண்டுபிடிச்சது தாண்டா படிச்சவன் படிச்சுக்கினே இருக்கிறான். படிக்காதவன் கண்டுபிடிச்சது தாண்டா படிச்சவன் படிச்சுக்கினே இருக்கிறான். அதனால தான் படிக்காதவனுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை. அவன் ஒரிஜினல் திங்கர். இப்போ 3 மாடி ஏறி வர்றதுங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம். வந்த உடனே மைக்ல பேசு அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு சிரமமான